ஸ்டெல்லா மேரி ஜெபாஸ்டின் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கௌரவ கண்காணிப்பாளர் நமது நார்த் ஏஎஸ்பி சார் அவர்களையும் மந்திரி உரையார் சரிங்களா இருகாரம் கூட்டி வரவேற்கின்றேன். நம்ம செல்லா மேடம் அவர்களே எனக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக தெரியும். 2 நாள் 3 நாளா இருக்கும். நான் என்னோட சர்வீஸுக்கு எனக்கு பண்ணேன். நான் சின்ன பையன் பிறந்தப்ப ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சுட்டாங்க. அவங்கள சொல்ற சார்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வார்த்தை முடிச்சுக்கிறேன். ரொம்ப கேர் எடுத்து எங்களை கவனிச்சுக்குவாங்க. எத்தனை லேடிஸ் ஸ்டாஃப் இருந்தாலும் செல்லா மேடம் இருக்காங்க அப்படின்னா ஒரு தைரியத்தோட வந்தோம். நாங்கள் அப்பெல்லாம் ஒரு தைரியத்தோட வந்தோம். யாரா இருந்தாலும் பப்ளிக்கெல்லாம் வந்து செல்லா மேடத்தை பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட வருவாங்க. எந்த கவுண்டர் யாருக்கா இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி எந்த டார்கெட்டாக இருந்தாலும் சரி எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு மேடத்தை தான் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. திருவையாறுல இந்த போஸ்ட் மாஸ்டர்லாம் யாரையும் சொல்ல மாட்டாங்க, மேடத்தை தான் சொல்லுவாங்க. மேடம் அந்த ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னா உடனே மேடம் கிளம்பிடுவாங்க. வாங்கப்பா பாப்பா ஜெயிச்சு வாப்பா எங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட் பிடிக்கிறதுக்கு அவங்க ஜிடிஎஸ்ஸாக இருந்தால் கூட பேக்கராக இருந்தால் கூட அக்கௌண்ட் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாரி இன்னும் சொல்லணும், சாப்பாடு போட்டது யாராலையுமே மறக்க முடியாது. மதியான சாப்பாடு செல்லா மேடம் தான் சாப்பிட்ருப்போம் நாங்கள் எல்லாருமே. அவங்க எங்களுக்கு எல்லா தட்டையும் கழுவிட்டு வந்து வச்சு எல்லா டிஃபன் பாக்ஸையும் திறந்து எல்லாத்தையும் தர வச்சு எங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றப்ப தான் நாங்கள் போவோம் எல்லாரும் எழுந்திரிச்சு அந்த சீட்டை விட்டு. அந்த மாதிரி எங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சுட்டாங்க. ஆனால் 65 வயசு ஆகிடுச்சுன்னா நம்ப முடியல தான் செல்லா மேடத்துக்கு. கிட்ட வருஷத்தில் வேலை பார்க்கலாம் அவங்க கூட நாங்கள். ஆனால் அவங்களோட ஒரு 12 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2 ஃபுல் டென்யூர் திருவையாறுலையும் ஒரு வருஷம் ஒரு டென்யூர் வந்து தில்லைஸ்தானத்தில் இருந்தாலும் பாதி நாள் இங்கே தான் இருந்திருப்பேன். அந்த 3 டென்யூர்லையுமே செல்லா மேடத்தோட அன்பு வந்து எங்களுக்கு ரொம்ப கன்சீவாக இருந்த காலத்தில் ரொம்பவே. அந்த ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். எல்லாரும் மாடிக்கு போவாங்க. எனக்கு மட்டும் அந்த சாவியை கொடுப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் அந்த ஹாலில் இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்குவேன். மேடம் நீங்கள் மாடிக்கு ஏற வேண்டாம். கன்சீவாக இருக்கவங்க ஒருத்தர் கவனிக்கிறது வந்து ரொம்ப அது தாயோட அன்பு மாதிரி தான். அந்த மாதிரி எங்கள் சின்ன பையன் கன்சீவாக இருந்தப்போ செல்லா மேடம் கவனிச்சுட்டு இருந்தது. அதுக்காக தான் இப்போ ஓடியா வந்தேன். இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சதை வந்து நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவர்மெண்ட் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவங்க தான் வந்து நிற்பாங்க. போஸ்ட் மாஸ்டர் கூட வரமாட்டாங்க. செல்லா மேடம் வந்து ஒரு அதட்டு போட்டாங்கன்னா போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே செல்லா மேடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இன்னைக்கு பணி ஓய்வு பெற்று அவங்க பேர பிள்ளைகளோட போய் சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு இறைவன் எல்லா வளமும் நலமும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.